கிருபான் எனக்கு பரிவட்டம் கிடைச்சிடக்கூடாதுங்கிற வன்மத்துல நீ தான் அதெல்லாம் பண்ணியிருக்க. அதுல சந்தேகமே கிடையாது. உன்ன மாதிரி முதுகுல குத்துற பழக்கம் எனக்கு இல்லடா. ஒழுங்கா தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. இந்த முதுகுல குத்துற புத்தி எல்லாம் உன்னோட நேருக்கு நேரா சண்டை போடுறவன்டாங்க. அருவாளோட உன் ஆளுங்களை அனுப்பி விட்டுருக்க. ஆம்பளைன்னா ஆம்பளை மாதிரி நேரா மோதி ஜெயிக்கணும்டா. என்னடா சொன்ன? ஏண்டா பரிவட்டம் வேணும்னா நேரா கேட்க வேண்டியதானே? போனா போதுன்னு எங்க தாத்தாவே கொடுத்துருப்பாரு. நானும் சரின்னு போயிருப்பேன். காட்டுக்குள்ள தனியா போறப்ப இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன். எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவங்கடா நாங்க. என்னால அது முடியாம தானே இப்படி குதிரைய சேதாரம் பண்ணி வச்சிருக்க. கொஞ்சம் அமைதியா இருங்களேன். பாருமா, என்கிட்ட ஏன் சொல்ற? அவங்கிட்ட சொல்லு. கர்ணா, கொஞ்சம் பேசாம இருக்க போறியா இல்லையா? பாரு, நமக்கு பரிவட்டம் கிடைக்க கூடாதுன்னு இவன் தான் ஏதோ பண்றான். இந்த பாருங்க, கர்ணா தோக்குறாள் கிடையாது. கர்ணா சொன்ன மாதிரி இவன் தான் குதிரை ஏதோ பண்ணிருக்கான். ரெண்டு குடும்பமும் அமைதியா இருக்கீங்களா? இது கோவில், அம்மன் வாழ்ற இடம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் திருவிழா நடக்குது. அம்மன் முன்னாடி வச்சு சண்டை தேவையா? பணிக்கிறேன். நீங்களும் பூசாரியும் சொல்லித்தான் இது எல்லாமே நடந்துச்சு. என் பேரை நல்ல புறவியோட வந்துட்டான். ஆனா அந்த குடும்பம் கொண்டு வந்த புறவி உடைஞ்சு போயிருக்கு. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? காட்டுக்குள்ள யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அதை பத்தி கருத்து சொல்லவே முடியாது. சரியான நேரத்துல எந்த சேதாரமும் இல்லாம புறவியை கொண்டு வந்தது திருதான். அதனால திருவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பரிவட்டம்னு கோவில் கமிட்டி முடிவு பண்ணது. என்னையா பேசிட்டீங்க? காரணம் அவ்வளவு தூரம் சொல்றா, இவன் தான் உடச்சான்னு சொல்லிட்டு சும்மா பரிவட்டை தூக்கி அவனுக்கு கொடுக்குறீங்க. இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டேன். உன் தம்பிக்கு ஒரு குதிரையை கொண்டு வர பக்கு இல்ல, நீங்க நியாயம் பேசுறீங்க. ஏய் ஏய் ஏய், நீ எவ்வளவு பெரிய ரவுடியா வேணாரு, ஆனா என் பேரன் மேல உன் கை பட்டுச்சு தொலைச்சிடுவேன். யோ, வயசானா வீட்டுல இருக்க வேண்டியதானே, இங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்க? தம்பி ரொம்ப பேசிட்டு இருக்க. திரு, நீ அமைதியா இருப்பா. சொல்றத கேளு திரு. சரி, நான் கூட பரிவட்டத்தை கடைசி நேரத்துல இந்த ஆளு கையில கொடுத்துடலாம். பாவம், பரிவட்டத்துக்காக ஏங்குறானேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த பரிவட்டம் என் குடும்பத்துக்கு தான்.